illustration 10 பார்க்குறோம். A and B contribute rupees 4 lakhs and 2 lakhs respectively as capital. அப்போ capital வந்து அவங்க 4 lakhsம் 2 lakhs போடுறாங்க. Their respective share of profits வந்து 3:2. Profit sharing ratio 3:2 and the profit before interest on capital for year is 10. அது interest on capital கிரியேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்து 27,000 இருக்குது. கம்ப்யூட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். எப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் ஆஸ் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பற்றி பார்ட்னர்ஷிப் டீட்டில் சொல்லலைன்னா நம்ம என்ன கொடுக்கக்கூடாது, என்ன கொடுக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஆன்சரை பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. Interest on capital will not be allowed as per partnership deed is silent as to the interest on capital will not be allowed. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீட்டில் சொல்லலை, சைலண்ட்டாக இருக்காங்க, அதை பற்றி சொல்லலைன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் will not be allowed as the partnership deed is silent as to the interest on capital. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பற்றி சொல்லாதனால, பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லாதனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நமக்கு கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன். ரெண்டாவது பாருங்கள், இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் 3% allowed as per partnership deed. பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3% அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4 lakhs 3% கண்டுபிடிச்சிங்கன்னா 12,000 வருது. இவர் 2 lakhs 3% கண்டுபிடிச்சிங்கன்னா 6,000 வருது. டோட்டல் எவ்வளவு? 18,000 வருது. அப்போ இதில் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட்லேருந்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். ப்ராஃபிட் குறையா இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து 27,000 ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? 20,000 இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்து 27,000 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு தேவை 12 + 6 18,000 தான். அப்போ 27,000 இருக்கிறதுனால 18,000 கொடுத்துடலாம். சஃபிஷியன்ஸாக இருக்குது ப்ராஃபிட்டு. அதனால் சின்ஸ் தெர் இஸ் எ சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம், கொடுத்துடலாம். இந்த 12 6 18,000. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், இப் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் அலவுஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5% பெர் ஆனம் அலோவ் பண்ணால் என்ன ஆகிறது, என்ன செய்யலான்னு பாருங்கள். 5% கண்டுபிடிச்சோம்னா இப்போ ப்ராஃபிட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் 4 lakh 5% கண்டுபிடிச்சோம்னா 20,000, 2 lakh 5% கண்டுபிடிச்சோம்னா 10,000. அப்போ டோட்டல் வந்து 30,000 வந்துடுது. நம்மகிட்ட இருக்க ப்ராஃபிட் எவ்வளவு? 27,000 தான் இருக்குது. அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் கொடுக்க முடியாது. பாருங்கள், சின்ஸ் த ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் இந்த ப்ராஃபிட் ஆஃப் 20,000 வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பார்ட்னர்ஸ் இன் தேர் கேபிட்டல் ரேஷியோ 2:1. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஃபிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துடலாம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டோட்டல் கண்டுபிடிக்கும்போது இந்த ப்ராஃபிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்டை விட குறையா இருந்துச்சுன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துடலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாமல் ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்காமல் இந்த 20,000 அப்படியே எந்த ரேஷியோவில், கேபிட்டல் ரேஷியோவில் கொடுத்துடணும், டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துடணும் பார்ட்னர்ஸ்க்கு. சின்ஸ் அ ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். ப்ராஃபிட் ஆஃப் 20,000 will be distributed to the partners in their capital ratio 2:1. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கே பணம் குறைவாக இருக்குது ப்ராஃபிட்டு. அதனால் அந்த ப்ராஃபிட்டவே கேபிட்டல் ரேஷியோவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்துடணும். முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். அதனால் அந்த ரேஷியோ வந்து என்ன ரேஷியோவில், கேபிட்டல் ரேஷியோ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ரேஷியோ வந்து 4 lakh 2 lakh, அதாவது ஓகேங்களா? அதனால் 2:1 கொடுக்கணும். இந்த ப்ராஃபிட் ஷேரிங் 3:2 கொடுக்கக்கூடாது. இந்த 20,000 அப்படியே யாருக்கு கொடுத்தணும், ஷேர் பண்ணிடணும் பார்ட்னர்ஸ்க்கு. எந்த ரேஷியோவில்? 2:1. இந்த 4:2 இருக்குது, அது 2:1. 3:2 கொடுத்துடக்கூடாது. இந்த கேபிட்டல் ரேஷியோ 2:1 ஷேர் பண்ணிடணும். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.